இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் தானாக நடைபெற போகும் நல்லது என்ன, அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பு, இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும், கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கும்பராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சுக்கிரன் அஷ்டம ராசியில் கேதுவோடு இணைகிறாரு. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு மாறி உங்கள் லாபஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாரு. செவ்வாய் பலம் அதிகரிப்பதால தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல சகோதர ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க. எதிர்பாராத திருமணங்களால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. அதற்கான புதிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு பிறக்குங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய ராசி ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அச்சமும் மனதை வருத்துங்க. அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நிலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால வரனை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல வேலை பார்க்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு கவலை அளிக்கலாங்க. கூடுமான வரைக்கும் இந்த ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் உடலில் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிறு செலவாக இருந்தாலும் ஏன் எதற்கு என்பதை யோசித்து சிந்தித்து செலவு செய்யுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்துவிடும் என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் இத்தருணத்துல சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. குருவும் செவ்வாயும் ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான ரிஷப ராசியில் நிலை கொண்டிருக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. உடல் உபாதைகள் காரணமாக விடுப்பு எடுக்க நேரிடுங்க. எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலிடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசினருக்கு
சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மேலும் சில காலங்களுக்கு தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியது அவசியங்க. இன்று விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. எல்லா விதத்திலும் அதிக பொறுமை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அதனுடைய முதல் 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல பிரச்சனைகளினால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றும் தொழிலாளர்களுடைய நியாயமற்ற கோரிக்கைகளினால உற்பத்தி பாதிக்கப்படுங்க. மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்குங்க. சந்தை நிலவரமும் சாதகமாக இல்லைங்க. முக்கியமான தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் முயற்சிகள்ல ஈடுபடுவது நல்லதுங்க. அப்படி இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு செய்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செய்வதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. பாடங்கள்ல மனம் ஈடுபடுவது கடினங்க. தகாத சேர்க்கைக்கு அதன் விளைவாக சில சிக்கல்களும் நீங்கள் அகப்பட்டுக் கொள்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக மற்றும் வக்ரசனியுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. நீங்கள் உங்களுடைய படிப்பு உண்டு என்று இருப்பது நல்லது. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது விவேகமான ஒரு செயல் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் படம் பிடித்து காட்டும் பட்சத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதையும் உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் செவ்வாய், ராகு, சனி ஆகிய முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. வயல் பணிகளில் கடுமையாக நீங்க உழைத்தும் கூட விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பண செலவு அதிகரிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இல்லைனா அவற்றால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களான 16ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகள் சாதகமாக இல்லைங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க, அலைய வேண்டி இருக்கும். சிறு உபாதைகள் உடலை வருத்துங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. விவாகரத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தாமதங்களும் தடங்களும் உண்டாகுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் மனிதருக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும், எண்ணற்ற நன்மைகள் அதிகரிக்கும்.